டேய் அம்முக்குட்டி, இப்படியே உன் கூட சந்தோஷமா வாழ்க்கை முழுக்க இருக்கணும் போலயே இருக்கடா. இருந்துட்டா போச்சு. அப்புறம் என்ன, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணமா? ஆமா, நீ தானே சொன்ன இப்படியே இருக்கணும்னு. அப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆஹா, தெரியாதனமா வாயை கொடுத்துட்டோமோ. இப்போ எப்படியாவது கலண்டி போகணுமே. என்னம்மா, என்ன, ஏன் எந்திரிச்சிட்ட? என்னடா கல்யாணத்தை பத்தி தான் பேசுற? எங்க அப்பா என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு தெரியுமா? அவரை விட்டுட்டு நான் எப்படி வருவேன்? அப்ப எங்க அப்பா மட்டும் என்ன ஓசிலியா படிக்க வச்சாங்க? அப்படி இல்லடா, எனக்கு என் குடும்பம்னா ரொம்ப பிடிக்கும். என் அப்பா அம்மா அண்ணன் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அவங்கள விட்டுட்டு நான் எப்படி வருவேன்? எங்களுக்கு மட்டும் யாரையுமே பிடிக்காது பாரு, எல்லாத்தையும் எதிரியா பாத்துக்கிட்டு இருக்கோம் பாரு. அட சார்ஜ் வாயா, கூட கூட பேசிக்கி இருக்கியடா. உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியும்டி. அப்படியே கலட்டி விட்டு போகலான்னா பாக்குற? உனக்கு வைக்கிறேன் செக்கு. டேய், என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். என்னை விட்டு ப்ளீஸ், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்னது, பிரேக்கப் பண்ணிக்கலாமா? ஆமாண்டா, என்ன மன்னிச்சிரு. என்னால உன் கூட வாழ முடியாது. உனக்கு என்னை விட நல்ல பொண்ணு கிடைப்பாங்க. ஐம் சாரிடா. சரி சரி, பிரேக்கப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கொடுத்த செயின், மோதிரம், கொலுசு, ட்ரெஸ்ஸு, அப்புறம் அப்பப்ப ஷாப்பிங் போகிறதுக்காக காசெல்லாம் வாங்குவியே, நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கியே ஐபோனு, அது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு நீ பிரேக்கப் பண்ணிட்டு போய்கிட்டே இருமா. நாசமா போனவே, என்ன எல்லாத்தையும் கேக்குறவன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, கொஞ்ச நாளைக்கு அப்படியே இழுப்போம், அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல கழட்டி விட்டுருவோம். அம்முக்குட்டி, என்னடா இப்படி சொல்ற? அதெல்லாம் உன் ஞாபகார்த்தமா நான் வச்சிருக்கேன்டா. என்னால அதை விட்டு இருக்க முடியாது. என்ன விட்டுட்டு இருக்க முடியும், ஆனா நான் வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னால இருக்க முடியாதா? அப்படி இல்லடா, உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாதுடா. சாரிடா, தெரியாம சொல்லிட்டேன். எனக்கு நீயும் முக்கியம்தான். அப்படி வாடி வலிக்கி. அப்பனா பக்கத்துல வந்து உட்காரலாம்ல, சிரிக்கலாமே கொஞ்சம். போதுமா? ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எப்படி பேசிட்டு இருந்தியோ அதே மாதிரி இப்ப கண்டினியூ பண்ணு. நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாதுடா. உன் கூடயே இப்படியே இருக்கணும் போல இருக்கு. இதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் கேப்பா.